கொடிகாமம் முகாமில் இராணுவத்தினர் குவிப்பு, போராட்டத்திற்கு முஸ்தீபு. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் நகரை அண்மித்த பகுதியில் கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் முன்னர் மாவீரர் துயிலுமில்லம் அமைந்திருந்த இடம் இராணுவ முகாமாக மாற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு அதிகளவு இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த முகாமை மறைத்து வேலிகள் அடைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இன்று பிற்பகல் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நிலைமை பார்வையிட்டிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது கொடிகாமத்தின் மத்தியில் அமைந்துள்ள முன்னாள் மாவீர துயிலத்துக்கு முன்னாலே கொண்டு கூடியிருக்கின்றோம். மாவீர துயிலிடத்திலே அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக நிலை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இடத்தை நாங்கள் விடுவிக்குமாறு கோரிக்கை இருந்தோம். அதற்கு கடந்த தேர்தலின் போது ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் மாவட்டத்தில் உள்ள காணிகளை நாங்கள் உடனடியாக முடிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது இடம்பெறாத போதிலும் தற்போது இந்த முகாமை மீண்டும் புதுப்பித்து அபிவிருத்தி செய்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த பின்னாலே இருக்கின்ற முதல் நெட்டடித்து அவர் வேலி போட்டிருந்தார்கள். இப்போது தகரங்களை மூடி மறைத்து இந்த இராணுவ முகாமை விஸ்தரிக்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபடுகின்றார்கள். அத்தோடு இந்த வாரமளவிலே அவர் 600 படையினரை மேலதிகமாக கொண்டு இங்கே பயிற்சி என்ற ரீதியிலே இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அறிகின்றோம். அதனால் தான் நாங்கள் இந்த இடத்தை விஜயம் செய்திருக்கின்றோம். மக்களும் அதை விரும்பவில்லை. கொடிகாமம் மத்தியிலே மக்களை கூட இந்த இடங்களில் இந்த இராணுவம் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த முகாமையிலே மாற்றி அமைக்கப்பட வேண்டிய இடம், இது மக்களின் பாவனைக்கு விட வேண்டிய இடம். அந்த வகையில் நாங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறோம். தென்மராட்சியினுடைய கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவீர துயிலுமில்ல காணியிலே இராணுவத்தினர் கடந்த பல வருடங்களாக நிலை கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா தளங்களிலும் இந்த இராணுவ மாவீர துயிலுமில்லங்களை விடுவிக்குமாறு கோரிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அமைச்சரும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறிக்கொண்டது, எதிர்காலத்தில் தாங்கள் ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் மாவீர துயிலுமில்லங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லி மாநிலளவில் கூறியிருந்தார்கள். எனினும் அந்த துயிலுமில்லங்கள் எதுவும் இராணுவத்தில் நிலை கொண்டிருந்த துயிலுமில்லம் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. ஆனாலும் கடந்த காலங்களில் இராணுவத்தினர் வெகுவாக குறைந்திருந்ததாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது குறைந்த இராணுவத்தினரே இங்கு கூடியிருந்ததாக பார்க்கக்கூடியது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த மாவீர துயிலுமில்ல காணியில் அதிகமான இராணுவத்தினர் குவித்து போர் தளவாடங்களையும் அதிகமாக இறக்கி மக்களை பயமுறுத்தும் வகையில், அதாவது இந்த கொடிகாமம் பிரதேசத்தில் பொதுமக்கள் செறிந்து காணப்படுகின்ற இடம் மத்திய பிரதேசத்தில் இந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருப்பதும் அதே போல் இராணுவ முகாமை உருமரப்பு செய்து மறைத்து தகரங்களால் மூடி மக்களை பயமுறுத்தும் வகையில் இந்த இராணுவ முகாமை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இராணுவ முகாமை இந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அது மாத்திரமில்லை, எதிர்காலத்தில் நாங்கள் இந்த இராணுவ முகாமை அகற்ற கோரி நாங்கள் சில போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக பொதுமக்களை கோரி நிற்கிறோம். அது மாத்திரமில்லை, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதாவது பாராளுமன்றத்தில் போய் தேவையில்லாத விடயங்களை கதைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிச்சயமாக இந்த விடயத்தை எடுத்து இந்த துயிலுமில்லங்களை விடுவிக்கிற விடயத்தில் கரிசனை கொண்டு கருத்துக்களை பரிமாறுவானும். அதே போல் இந்த உயர்ந்த சபையில் இந்த விடயங்களை கதைச்சு இந்த துயிலுமில்லங்கள் நிச்சயமாக விடுவித்து தர வேண்டுமே தவிர தேவையில்லாத விடயம் இந்த எங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தலில் என்ன கடைசி கண்ணால் பார்க்க என்ன என்னுடைய வாழ்நாளில் கடைசி ஆசை என்னென்னா இந்த விஜய் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்கின்ற விடயத்தை இந்த கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற மாதிரி அலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக இது போன்ற மக்களுடைய நலன்களில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாவீரர்களுடைய இந்த அஞ்சலிப்பதற்கான இடத்தை பெற்றுத் தருவதற்கான உங்களுடைய வாக்குவாதங்களை அங்கு பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட முன்னர் இருந்த இராணுவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 இராணுவத்தினர் இந்த உலாவி திரும்புவதாக கண்ணுக்கு
தெரிந்திருக்கின்றது. ஆனாலும் ஒரு கிழமைக்கு முன்னர் 600க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரும் அது மாத்திரமில்லை இராணுவ தளவாடங்கள் இராணுவ வாகனங்கள் உட்பட அனைத்து உள்ளே இறக்கப்பட்டு இப்போது இந்த இராணுவ முகாம் முழுமையாக உருமறைப்பு செய்கின்ற ஒரு நடவடிக்கை காணப்படுகின்றது. சாமச்சேரி பிரதேச சபையினுடைய அமர்விலும் என்னுடைய பிரேரணை கொடுத்திருக்கின்றேன். இந்த மாவீர துயிலுமில்லம் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த துயிலுமில்லங்களில் எங்களுடைய மாவீர செல்வங்களை அஞ்சலிப்பதற்கான இடத்தை பெற்றுத்தருமாறும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களை அகற்றுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தோம். அது மாத்திரமில்லை, இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஏவிபி என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அதை விட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். இந்த நமது ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் ஒரு நாளாவது மாவீர உரிமைகளை விட வேணும், அல்லாட்டி அது தொடர்பான ஒரு சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேணும், அது தொடர்பாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் செய்யவில்லை என்பது எங்களுக்கு மனவருத்தம் அளிக்கின்றது. அது மாத்திரமில்லை, நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த அதாவது வர இருக்கின்ற மாவீர தினத்துக்கு முதல் அதாவது வெகு விரைவாக வாரக்கிழமையும் அகற்றலாம், அதுக்கு அடுத்த கிழமையும் அகற்றலாம், எப்போ இருந்தாலும் விரைவாக இந்த மக்கள் சிறந்து காணப்படுகின்ற பிரதேசங்களிலிருந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்படும். உண்மையில இராணுவம் மக்களுக்கு பாதுகாக்க வேணும், இல்லை தவிர இந்த நாட்டை பாதுகாக்கணும், கரியோரம்புள்ள பாதுகாக்கணும். நடுவுக்குள்ள மக்கள் சிறந்து காணக்கூடிய நடுப்பகுதியில் இந்த இராணுவ முகாம்கள் தேவையில்லை என்று இந்த வேளையில் கூறிக்கொள்கிறேன். நன்றி. முதல்ல இது ஒரு ஜனாதிபதி அந்நேரம் சொல்லப்பட்ட என்னென்றால் மக்கள் காணிகள் மாவீர வீரங்கள் எல்லாம் விடுவிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தவர். ஆனால் இதுவரையில் எங்கெண்ட இடங்களில் நடந்ததில்லை. இப்போ இன்னும் இராணுவத்தை கூட்டி மாவீர தின நிகழ்வை கொண்டு அளவுக்கு கேம்பை பிரிப்பித்து மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருந்தா காணியாக மறைச்சி தவிர மடித்தால் உண்மையில நாங்கள் போக்குவரத்துக்கு போய்க்குள்ளே எங்களுக்கு ஒரு பயம், உங்களுக்கு என்ன நடக்கின்றது ஒரு துப்பாக்கி நிலைமை ஒன்று இருக்குது, அதே வெளிச்சத்தை கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். இதற்கு ஒரு கட்டாயம் உள்ள அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இல்லை பெரிய செயலங்களோ ஏதோ இதுக்கு ஒரு முடிவொன்று எடுக்கணுன்றது கட்டாயமாக நான் வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். நாங்கள் தற்போது கொடியா மத்தியுள்ள மாறுமையான இராணுவ நிலையத்துக்கு இராணுவ முகாமுக்கு முன்னர் இதில் குழுமி நிற்கிறோம். கடந்த வாரத்திலிருந்து இந்த இராணுவ முகாமுக்கு 600க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் என்ன காரணத்துக்காக வரவழைக்கப்பட்டனர் என்று மக்கள் தற்பொழுது ஒரு பீதியான நிலையில் உள்ளனர். உதாரணமாக இதற்கு முதல் இந்த இராணுவ முகாம் முற்று முழுதாக உருமறைப்பு செய்யப்படவில்லை, சாதாரண நெட் மூலம்தான் அந்த இராணுவ முகாம் காணப்படுது. ஆனால் தற்பொழுது தகரங்கள் மூலம் இராணுவ முகாமின் முன்பக்கம் மறைவு காணப்படுகிறது. எனவே இங்கே என்ன சதி நடக்கிறது என்று தெரியாமல் கிடக்கிறது. அதேவேளை எமது நாட்டு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்று வடக்கு கிழக்கில் இராணுவ காணிகள் விடுவிப்பு தொடர்பாக கூறியுள்ளார். எனினும் இதுவரை அவர்கள் சொல்லிய எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளிலும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே இதில் நாங்கள் இதுக்கான வன்மையான கண்டனங்கள் தெரிவிப்பதுடன் இந்த இராணுவ முகாம் மிக விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும். தற்பொழுது வரவழைக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், இல்லையோல் எமது அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்று இதற்கு கண்டனத்தையும் பேச விரும்பினார்கள் தெரிவித்துக் கொள்வோம்.